ஹாய், வெல்கம் டு மை சேனல் மீட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 25 கொஷின் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஹூ, ஹூம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த கொஷின் வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். தமிழ் மீனிங் அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ. ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஹூ இஸ் ஹீ அப்படின்னா அவன் யார். ஹூ கால்டு யூ அப்படின்னா உன்னை யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹூம் அப்படின்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று யாரை இல்லை யாருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூம் டிட் யூ மீட் அப்படின்னா நீ யாரை மீட் பண்ண, யாரை சந்திச்ச அப்படின்னு மீனிங். டு ஹூம் ஷுட் ஐ கிவ் திஸ் அப்படின்னா நான் இதை யாருக்கு கொடுக்கணும். டு ஹூம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு மீனிங் வரும். நெக்ஸ்ட் கொஷின் வேர்ட் ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூஸ் பேக் இஸ் திஸ், இது யாரோட பேகு. ஹூஸ் பென்சில் இஸ் திஸ், இது யாரோட பென்சில் அப்படி கேட்குறது, யாருடைய அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வாட். வாட்னா என்ன. வாட்ஸ் யுவர் நேம், உன் பெயர் என்ன. வாட் இஸ் திஸ், இது என்ன. அப்போ வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் விச். விச் அப்படின்னா எது, எந்த அப்படின்னு அர்த்தம். விச் புக் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு எந்த புக் வேணும். ஓகே. விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், உனக்கு எந்த கலர் பிடிக்கும். அப்போ விச் அப்படின்னா எந்த, எது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வென். வென்னுனா எப்போது அப்படின்னு அர்த்தம். வென் வில் யூ கம் அப்படின்னா நீ எப்போ வருவ. வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னா உன் பர்த்டே எப்போ. அப்போ வென் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம், எப்போது. நெக்ஸ்ட் ஒன் வேர். வேர்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் மை ஃபோன், என் ஃபோன் எங்கே. வேர் இஸ் ஹீ, அவன் எங்கே. அப்போ வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஒய். ஒய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஒய் ஆர் யூ லேட், ஏன் லேட்டு. ஒய் ஆர் யூ ஸோ சேட், ஏன் சோகமாக இருக்க. ஸோ அப்போ ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹவ். ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. ஹவ் இஸ் திஸ், இது எப்படி இருக்குது. அப்போ ஹவ் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஹவ் மச். ஹவ் மச்னா எவ்வளவுன்னு அர்த்தம். ஹவ் மச் இஸ் திஸ் அப்படின்னா இது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஹவ்னா எப்படின்னு அர்த்தம். ஹவ் மச் அப்படின்னா எவ்வளவுன்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஹவ் மச் மணி டூ யூ ஹாவ் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ் மெனி. ஹவ் மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், அங்கே எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஹவ் மெனி சாக்லேட்ஸ் ஆர் தேர், அங்கே எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது, எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ் லாங். ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு மீனிங். ஹவ் லாங் வில் இட் டேக், எவ்வளோ நேரம் ஆகும். அப்போது ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஹவ் லாங் இஸ் த மூவி அப்படின்னா இந்த படம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ் ஃபார். ஹவ் ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு மீனிங். ஹவ் ஃபார் இஸ் யுவர் ஸ்கூல் அப்படின்னா உன் ஸ்கூலுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு மீனிங். ஹவ் ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ் ஓல்டு. ஹவ் ஓல்டு அப்படின்னா எத்தனை வயது அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஓல்டு ஆர் யூ அப்படின்னு கேட்டால் உனக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு மீனிங். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஹவ் ஓல்டு இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் வேர்டு என்னென்னா ஹவ் ஆஃபன் அப்படின்னா என்னென்னா எவ்வளவு அடிக்கடி ஆர் எத்தனை முறை அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆஃபன் டு யூ கோ தேர், இதுதான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீங்கள் எத்தனை முறை அங்கே போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹவ் ஆஃபன்னா எத்தனை முறை அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ் கம். ஹவ் கம் அப்படின்னா ஏன் எப்படி ஆச்சு அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, ஏன் இப்படி. ஸோ அந்த மாதிரி மீனிங். ஹவ் கம் யூ ஆர் ஹியர் ஸோ ஏர்லி அப்படின்னா நீ ஏன் இங்கே இவ்வளோ சீக்கிரமாக வந்த அப்படின்னு மீனிங். இன்னொரு சென்டென்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஹவ் கம் யூ ஆர் ஸோ ஆங்க்ரி, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க. ஸோ ஹவ் கம் அப்படின்னா ஏன் இப்படி அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வேர்ட் வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக அப்படின்னு அர்த்தம். இதை ஃபார் வாட் அப்படின்னும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் திஸ் ஃபார் அப்படின்னா இது எதற்காக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் வாட் கைண்ட். வாட் கைண்ட்னா எந்த வகை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ லைக் அப்படின்னா உனக்கு எந்த வகையான மியூசிக் பிடிக்கும். வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் டு யூ லைக் அப்படின்னா உனக்கு எந்த வகையான ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வாட் கைண்ட் அப்படின்னா எந்த வகைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் வேர்ட் விச் ஒன். விச் ஒன் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 3 வச்சு அதுலேருந்து ஏதாவது ஒன்று எது அப்படின்னு கேட்குறது, சூஸ் பண்ணி கேட்குற மாதிரி. ஸோ விச் ஒன் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா எது உன்னோடது அப்படின்னு அர்த்தம். விச் ஒன் டு யூ வாண்ட் அப்படின்னா எது உனக்கு வேணும். ஸோ எது அப்படின்னு அர்த்தம் விச் ஒன் அப்படின்னா. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து விச் வே. வே அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் வே அப்படின்னா விச் வே ஷுட் ஐ கோ அப்படின்னா எந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் சின்ஸ் வென். சின்ஸ் வென் அப்படின்னா எப்போது முதல் ஆர் எப்போதுலேருந்து. நம்ம கேட்போம்ல எப்போதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சின்ஸ் வென் ஆர் யூ வெயிட்டிங் அப்படின்னா எப்போ இருந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் அன்டில் வென். அன்டில் அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அன்டில் வென் அப்படின்னா எப்போது வரை. அன்டில் வென் வில் யூ ஸ்டே ஹியர் அப்படின்னா எப்போ வரை நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து என்னென்னா வாட் டைம். வாட் டைம்னா எந்த நேரம் அப்படின்னு அர்த்தம். வாட் டைம் இஸ் த மீட்டிங். மீட்டிங் எப்போ அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ வாட் டைம் அப்படின்னா எந்த நேரம். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபார் ஹூம். ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஹூம் டிட் யூ பை திஸ் அப்படின்னா நீ யாருக்காக இதை வாங்கின. ஸோ ஃபார் ஹூம் அப்படின்னா யாருக்காக. இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஃபார் ஹூம் ஆர் யூ ப்ரிப்பேரிங் த ஃபுட் அப்படின்னா யாருக்காக நீ சமைக்கிற அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் லாஸ்ட் 25th வேர்டு என்னென்னா பை ஹூம். பை ஹூம் அப்படின்னா யாரால் அப்படின்னு அர்த்தம். பை ஹூம் வாஸ் இட் டன் அப்படின்னா அது யாரால் செய்யப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். பை ஹூம் வாஸ் திஸ் ரிட்டன் அப்படின்னா இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ பை ஹூம் அப்படின்னா என்ன, யாரால். ஸோ நம்ம 25 கொஷின் வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். இந்த வேர்ட்ஸ்லாம் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது இல்லை நெக்ஸ்ட்டு டாபிக் ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த சேனலில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வித் தமிழ் மீனிங் அண்ட் கிராமர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.